Good morning, students. Morning, sir. Good morning, all of you. Class start பண்ணலாமா? Start பண்ணலாங்க சார். Okay. So last classல complex number பார்த்துட்டு இருந்தோம், exercise 2.5. இன்னைக்கு வந்து அந்த எக்ஸசைஸ் நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதில் மீதி இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரி, அதுக்கு என்ன கான்செப்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு சில கான்செப்ட் தேவைப்படும், அதை இப்போ பார்த்துடலாம். சரி, ஃபார்முலா ஒன்று நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம்னா, மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 இதை வந்து ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 இப்படி எழுதலாமா? யாராவது சொல்லுங்க பாப்போம், இப்படி எழுதிக்கலாமா? மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 அப்படின்னு எழுதலாமா? இந்த ரெண்டு ஈக்குவல்னு எழுதிக்கலாமா? சார் எழுத முடியாதுங்க சார். வெரி குட். எழுத முடியாதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்க. ஈக்குவல்ட்டுல எழுத முடியாது. எப்படி எழுத முடியும்னா, நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கிறோம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுல தான் எழுதலாம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ மாடுலஸ் ஆஃப், அதுக்குள்ள மறுபடியும் ரெண்டு மாடுலஸ் வந்திருக்கு. மாட் Z1 மைனஸ் மாட் Z2 less than or equal to mod Z1 plus Z2 less than or equal to mod Z1 plus mod Z2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு சில சம் எல்லாம் பார்க்கலாம். சரியா? எக்ஸசைஸ் 2.5ல ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்குறோம். சரியா? சத்யநாராயணா இருக்கிறியாப்பா? இருக்குங்க சார். நம்ம படி பார்ப்போம். If modulus of z equal to 3, so that 7 less than or equal to modulus of z plus 6 minus 8i less than or equal to 13. ஓகே, கரெக்ட். ஸோ இதான் வந்து என்னன்னா எக்ஸசைஸ் 2.5ல ஃபோர்த் சம்மா கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேல்யூ கொடுத்தாச்சு. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ எந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதை வந்து Z1 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இன்னொரு வேல்யூ இருக்குது இல்லையா, இதை வந்து Z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று, ரெண்டு வந்துருக்கு இல்லையா? ஸோ அந்த சென்டரில் இருக்கிறது என்ன, மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு நான் அதை மாற்றணும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா, இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறது. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஸோ அதனால இந்த Z அப்படின்றத Z1 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ நான் கன்சிடர் பண்ணணும். Z1ன்றது எவ்வளவு, Zன்னு எடுத்துக்கிறேன். Z2 அப்படிங்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். பார்த்தியா? இதுதான் வந்து Z2 அப்படின்றது. ஸோ Z2 ஈக்குவல் டு 6 மைனஸ் 8i அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். 6 மைனஸ் 8i அப்படின்னு எடுத்தாச்சு. தென் வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z1? mod Z1 equal to mod Z இல்லையா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு mod Z வேல்யூ கொடுத்தாச்சு. எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க, 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தாச்சு. இதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் Z2 நான் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z2ங்கிறது எவ்வளவு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன, நவீன் சொல்லுவோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z2, நவீன், கார்த்திக், பிரியா, root of 6 square plus minus 8 the whole square. minus 8 the whole square. அதை நான் 8 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். சரியா? that is equal to என்ன வருது, 36 plus 64 square.
அப்போ எவ்வளவு ஆச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 100 இல்லையா? அப்படின்னா வாட் இஸ் மாடுலஸ் ஆஃப் Z2? மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 10. மாடுலஸ் ஆஃப் Z1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன்னா எவ்வளவு? மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 3. இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ டைரக்டா நான் ஃபார்முலாக்கு வந்துட வேண்டியதான். எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் mod Z1 minus mod Z2 less than or equal to modulus of Z1 plus Z2 less than or equal to mod Z1 plus mod Z2. This is the formula. Therefore, this is modulus of mod Z1. எவ்வளவு? mod Z1 ங்கிறது 3 minus mod Z2 எவ்வளவு? 10 less than or equal to modulus of Z1. Z1ங்கிறத தான் நான் என்ன எடுத்துருக்கிறேன்? Zன்னு சொல்லி எடுத்துருக்கிறேன் இல்லையா? ஸோ Z1ங்கிறது என்னது? Z. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சம்மில் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு Z. அடுத்து Z2. Z2ங்கிறது எவ்வளவு? 6 minus 8i. அப்போ plus 6 minus 8i is less than or equal to mod Z1 plus mod Z2. mod Z1ங்கிறது எவ்வளவு? 3. mod Z2ங்கிறது எவ்வளவு? 10. ஸோ 3 minus 10ங்கிறது -7. ஆனால் அது எதில் இருக்குது? ஒரு மாடுலஸ்குள்ள இருக்கும். தட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 6 minus 8i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13. ஸோ மாடுலஸ் ஆஃப் -7ங்கிறது எவ்வளவு? 7. ஸோ 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 6 minus Z plus 6 minus 8i less than or equal to 13. ஸோ இதுதான் என்னன்னா நாம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? 7 less than or equal to modulus of Z plus 6 minus 8i less than or equal to 13 அப்படிங்கிறதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். சரியா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபார்முலா தான், வேற ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் என்னன்னா இந்த சம் அதே மாதிரி ஒரு சம் எக்ஸசைஸ் 2.5ல 5th சம்மா இருக்குது. சரியா? இந்த 5th சம் யார் படிக்கலாம்? சக்தி நாராயணா படிக்கலாமா? சார் படிக்கலாங்க சார். இஃப் modulus of that equal to 1, so 2 less than or equal to modulus of that square minus 3 less than or equal to 4, sir. Okay. Show that 2 less than or equal to mod Z square minus 3 less than or equal to 4 அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் கொடுத்துறோம்? mod Z equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 less than or equal to mod Z square minus 3 less than or equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் நான் முதலே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 சென்டரில் இருக்குது இல்லையா? அந்த சென்டர் வேல்யூவை நீ முதல்ல எடுத்துக்கணும். ஸோ அந்த சென்டர் வேல்யூ என்னன்னா இங்கே இருக்கு பார்த்தியா? இதை வந்து Z1ன்னு எடுத்துக்க, இந்த -3 வந்து Z2ன்னு எடுத்துக்க. ஸோ அதுதான் ஒரே ஒரு வழி. ஸோ அப்போ என்ன செய்யறோம்னா Z1 அப்படிங்கிறத நீ இப்போ என்னன்னு எடுத்துக்கணும்னா Z ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். இதுதான் வந்து Z1. அடுத்து என்ன செய்யணும்னா Z2ன்னு ஒன்று எடுக்கணும். Z2ன்னு ஒன்று எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இங்க இருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் கேமரா ஸ்டெடி ஆகட்டும், சரியா தெரியல. ஸோ இது வந்து Z1 பிளஸ் Z2ன்னு எடுக்கும்போது Z2வை -3ன்னு எடுத்தீங்கன்னா தான் இந்த இடத்துல Z1 பிளஸ் Z2 போடும்போது Z ஸ்கொயர் -3 வரும். ஸோ அதனால -3ங்கிறத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா Z2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ Z2 ஈக்குவல் டு நான் என்ன எடுத்துக்கிறேன்? -3. இந்த Z1 பிளஸ் Z2 போட்டால் இந்த சென்ட்ரல் இருக்கிற வேல்யூ வர மாதிரி பார்த்துக்கங்க. சென்ட்ரல் என்ன வேல்யூ இருக்குது? Z ஸ்கொயர் -3 இருக்கு இல்லையா? அப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் Z ஸ்கொயர் -3 வந்துடும் இல்லையா? ஸோ தட் இஸ் த ஐடியா. தேர்ஃபோர் mod Z1 கண்டுபிடிக்கிறேன். mod Z1ங்கிறது எவ்வளோன்னா mod Z ஸ்கொயர். mod Z ஸ்கொயர் mod Z ஸ்கொயருங்கிறது நான் எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் Z ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்னு சொல்லி ஃபார்முலா பார்த்துருக்கோம். mod Z ஸ்கொயர் ஈக்குவல் டு mod Z ஹோல் ஸ்கொயர். mod Z கொடுத்துருக்குறாங்க எவ்வளவு? தட் இஸ் ஈக்குவல் டு 1. சாரி,
ஸோ அப்போ மாட் இசட்ன்றது 1 அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன செய்யறேன், மாட் Z2 கண்டுபிடிக்கிறேன். மாட் Z2 ஈக்குவல் டு -3ங்கிறது ஜஸ்ட் ரியல் நம்பர். ஸோ அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா எவ்வளவு, +3ன்னு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா மாட் Z1ங்கிறது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருக்கிற, 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கிற. அடுத்து இன்னொன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற, என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற, மாட் Z2 ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற. இப்போ ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஃபார்முலாவை எழுதி ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். நமக்கு என்ன ஃபார்முலானா மாட் Z1 மைனஸ் மாட் Z2 இதுக்கு மொத்தமா ஒரு மாடுலஸ், தட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாட் ஆஃப் Z1 பிளஸ் Z2 less than or equal to mod Z1 plus mod Z2. So this is the formula. அப்போ modulus of Z1 எவ்வளவு, 1 minus modulus of Z2 எவ்வளவு, 3. இதுக்கு ஒரு modulus இருக்கு, less than or equal to modulus of Z1. Z1ங்கிறது நான் என்னன்னு எடுத்திருக்கிறேன், Z ஸ்கொயர் எடுத்திருக்கிறேன். Z2ங்கிறது என்னன்னு எடுத்திருக்கிறேன், -3. இதை நான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணதான். that is equal to mod Z1. mod Z1ங்கிறது 1, mod Z2ங்கிறது 3. so 1 plus 3. therefore 1 minus 3ங்கிறது எவ்வளவு, -2 less than or equal to modulus of Z square minus 3 less than or equal to 4. so modulus of -2ங்கிறது எவ்வளவு, +2. so 2 less than or equal to mod Z square minus 3 less than or equal to 4. பாரு, இதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. 2 less than or equal to mod Z square minus 3 less than or equal to 4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். இதெல்லாம் ரொம்ப டஃப்பான சம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும். இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு முக்கியமாக இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சென்டரில் இருக்கக்கூடிய மாடுலஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து Z1னும் செகண்ட் வேல்யூ வந்து Z2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதில் பெரும்பாலும் வந்து ஒன்று தான் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும், இன்னொன்று வந்து வெறும் இசட்னு தான் இருக்கும். ஸோ அதை இசட் அல்லது இசட் ஸ்கொயர், இசட் கியூப் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை வந்து Z1ன்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ்ல இருந்தா மைனஸ்ல எடுத்துக்கணும், பிளஸ்ல இருந்தா பிளஸ் அப்படியே எடுத்துக்கணும். அப்பதான் அந்த 2 பிளஸ் பண்ணும்போது இதுக்கு இருக்கிற வேல்யூ அப்படியே வரும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா மாறிடுது. சரியா? ஸோ இதே ஐடியாவை யூஸ் பண்ணி இன்னொரு சம் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு சம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.13. இதுதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். சரியா? எக்ஸாம்பிள் 2.13 யார் படிக்கலாம்? விஜி சார். பார்த்து படிக்கிறியா? சார். If modulus of Z is equal to 2, so that 3 less than or equal to modulus of Z plus 3 plus 4i less than or equal to 7. Okay, very good. So in the sum, if Z equal to 2, mod Z equal to 2ங்கிறத கொடுத்துட்டு இதை நிறுவுக அல்லது என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை பாருங்க. Z வந்து Z1ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு வேல்யூ என்னன்னு எடுத்துக்கலாம், Z2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சென்டர் வேல்யூல இருந்தா நீ இதை வந்து கெஸ் பண்ணணும், நம்ம தான் இதை எடுக்கணும் என்னன்றத. ஸோ Z1 வந்து Zன்னு எடுத்துக்கிறோம், Z2 ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதுனால 3 + 4i அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்படின்னா mod Z1 முதல்ல கண்டுபிடிச்சிரு, தட் இஸ் ஈக்குவல் டு mod Z. mod Z அவங்களே கொடுத்துட்டாங்க, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் Z2 கண்டுபிடிக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு என்ன, மஞ்சுளா தேவி சொல்லு பார்ப்போம். mod Z2 square root of 3 squared plus 4 squared. Square root of 3 square plus 4 square. Very good. Okay, very good. Correct. So this is equal to 3 square 9 plus 4 square 16. That is equal to square root of 25. Therefore mod Z2 அப்படின்றது எவ்வளவு வந்திருக்குதுன்னா 5ன்னு வந்திருக்கு. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம முதல்ல mod Z1 கண்டுபிடிச்சு வச்சாச்சு. mod Z1 என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலாக்குள்ள நுழைய வேண்டியதுதான். என்ன நமக்கு ஃபார்முலா, mod Z1 மைனஸ் mod Z2 இதனுடைய ஹோல் மாடுலஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப்
z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2. So this is the formula. Modulus of z1 நம்ம கையில வச்சிருக்கிறோம் எவ்வளவு 2 minus modulus of z2 ரெடிமேடா கண்டுபிடிச்சு வச்சாச்சு, that is equal to 5 less than or equal to modulus of z1. z1ங்கிறது zன்றதை தான் நம்ம z1ன்னு எடுத்துக்கிட்டோம். z2ங்கிறது 3 plus 4i. ஸோ இது நாமளே ஃபிக்ஸ் பண்ணது தான். இதைத்தான் z1 பிரித்து எடுத்திருந்தோம், தமிழுக்கு தான் அதை எடுத்திருந்தோம். which is less than or equal to mod z1. mod z1ங்கிறது 2, mod z2ங்கிறது 5. therefore 2 minus 5, that is modulus of minus 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 2 plus 5 7. so modulus of minus 3ங்கிறது எவ்வளவுனா 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7. ஓகேவா? ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். 3 less than or equal to modulus of z plus 3 plus i less than or equal to 7 அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த சென்டர் வேல்யூக்கு லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூ, ரைட்ல இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் அட் அ டைம்ல வரும். இந்த சைடு தனியாக அந்த சைடு தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டும் ஒரே சமயத்தில் மொத்தமாக ஆன்சர்ல வந்துடும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் mod z1 minus mod z2 less than or equal to modulus of z1 plus z2 less than or equal to mod z1 plus mod z2 அப்படிங்கிற ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம இவ்வளவு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஒரு கான்செப்ட் ஒன்று பார்க்குறோம். இன்னொரு கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஒரு z பார்ங்கிறது எவ்வளோப்பா? z பார் z பார் எவ்வளவு மஞ்சுளா தேவி? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இல்லையா? z பார்ங்கிறது எவ்வளவு? மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். இந்த கான்செப்ட் நான் முதலே பார்த்தது தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான சம் ஒன்று நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல 7th சம். எக்ஸசைஸ் 2.5ல 7th சம். பிருந்தா படிக்கலாமா? படிக்கலாங்க சார். பிருந்தா படிப்போம். If z1 equal to 1, z2 equal to mod z1 equal to 1. Sir, okay. Mod z1 equal to 1, mod z2 equal to 2, mod z3 equal to 3. And mod z1 plus z2 plus mod z3 equal to 1 show that mod 9 z1 into z2 plus 4 z1 into z3 plus z2 into z3 equal to 6. ஓகே. எதுக்கு சம்ம நான் படிக்க சொல்றேன் அப்படின்னா, முதல்ல இது வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிறதுக்காக படிக்க சொல்றேன் ஒன்று. ரெண்டாவது வந்து கிளாஸ் ரூமா இருந்தால் நம்ம எப்படி படிக்க சொல்லுவோமோ அதே மாதிரி அந்த கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் நமக்கு வரணுன்றதுக்காக இந்த சம்ம படிக்க சொல்றோம். ஸோ அட்டென்டிவா இருக்கிறீங்களா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒன்று இந்த மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஷோ தட்டு அண்டுங்கிற வேர்டெல்லாம் ஒரு பெரிய வேர்டே கிடையாது. ஸோ இல்லை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ஒன்று தான், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன 4 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் mod z1, mod z2, mod z3 1 2 3ன்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 ஆட் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது அப்புறமா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து வரேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா mod z1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ mod z1ங்கிறது எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ mod z1 ஈக்குவல் டு 1. ஸோ mod z1 ஸ்கொயர் எவ்வளவு? அதுவும் 1 தான் இல்லையா? ஸோ இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? z பார் ஈக்குவல் டு mod z ஸ்கொயர் அப்படின்னு இந்த சம்முக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலாவை சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, z பார் ஈக்குவல் டு mod z ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலா படி இதை எழுதுனா என்ன வரும்? ஜீவானந்தி
ஜீவானந்தம் மாற்றி சொல்லிக்கணும். போனா சார் நான் சொல்றேன் சார். யார் வைஷ்ணவியா சொல்லு. சார் Z1 into Z1 bar equal to 1. Z1 into Z1 bar equal to 1 bar equal to 1. Okay, correct. So Z1 into Z1 bar equal to என்ன வந்திருக்குன்னா 1 வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு வேல்யூ. அடுத்தது இதே மாதிரி இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. mod Z2 equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. therefore modulus of Z2 equal to 2 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. நான் ரெண்டு சைட்லையும் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்படி ஸ்கொயர் பண்ண என்ன வருதுன்னா mod Z ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு வந்துருக்குது. அதே மாதிரி இங்கே எழுதணும் இல்லையா, அதே மாதிரி mod Z2 ஸ்கொயர் அப்படிங்கிறத என்னன்னு எழுதலாம் அபிநயா? So Z2 into Z bar equal to 4. Z2 into Z2 bar equal to 4 எழுதிடலாமா? Z bar அதான்ப்பா Z bar இல்லை, இங்க Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்குது, அதுக்கு தான் நம்ம எழுதுறோம். அப்போ Z2 into Z2 bar. இது வந்து Z2ங்கிறது இது 2 வந்து சஃபிக்ஸ்ல எழுதணும். நான் இந்த மார்க்கர் பென்ல எழுதும்போது என்ன ஆகுதுன்னா Z into 2ங்கிற மாதிரி தெரியுது, அது Z சஃபிக்ஸ் 2. சரியா? ஸோ Z பார்ங்கிறது மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். இங்க Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அது இன்ட்டு அதனுடைய பார் ஈக்குவல் டு 4. சரியா? அடுத்தது mod Z3 கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க? 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து சஃபிக்ஸ் எழுதக்கூடிய வேல்யூ. சரியா? Z into 3ன்னு இல்லை, அது இது Z2ல வந்து அப்படி தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ Z3 ஈக்குவல் டு 3. ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றேன். அப்போ mod Z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு வந்துருச்சு. இதை வந்து எப்படி எழுதலாம்? எஸ் அபிநயா, இதே மாதிரி எதுனா Z3 bar equal to 9. Z3 பார் ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரியா? ஸோ இப்போ என்ன செய்யறேன்னா கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் எடுத்துக்கிறேன். கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா மாடுலஸ் ஆஃப் 9 Z1 Z2, அடுத்தது பிளஸ் 4 Z1 Z3 பிளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு 6ன்னு வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதுன்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கு? 9 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கா? இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு? 4ங்கிற நம்பர் வந்திருக்கா? ஸோ பாரு அந்த நம்பர்லாம் இங்கே இருக்கும். 9 4, இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 1 இல்லைன்னா என்ன இருக்கிறது அர்த்தம்னா ஒரு 1 இருக்கிறது அர்த்தமாயிடுது. சரியா? ஸோ அந்த இடத்துல ஒரு 1 இருக்குது. ஸோ இந்த 9க்கு பதிலாக நான் இங்கே என்ன எழுதிங்கன்னா Z3 பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 9 அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ எடுத்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். என்னன்னா Z3 பார் இன்ட்டு Z1 Z2 பிளஸ் இந்த இடத்துல 4 வந்துருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன்னா Z2 பார் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு Z1 Z3 அதையும் எழுதிக்கணும். இன்ட்டு Z1 Z3 அடுத்தது பிளஸ் 1 இன்ட்டு இந்த இடத்துல 1 இல்லை, 1 நான் போட்டுக்கிறேன். 1ன்றது என்ன? Z1 பார். ஸோ Z1 பார் இன்ட்டு என்னது? Z2 Z3 இன்ட்டு Z2 Z3. நான் என்ன செய்யணும்? இதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட் என்னன்னு ஈக்குவல் டு 6ன்னு இதை கொண்டு வந்து சேர்த்தணும். ரைட் ஹேண்ட் சைடு இப்போ எடுத்துக்க வேண்டாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கணும். தெரியாமல் இந்த 6 எழுதிட்டேன், இது இல்லை இந்த இடத்துல. சரியா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கவனிங்க, தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன வருதுன்னு பாரு. Z1 Z2 Z3 என்ன வந்துருக்குது? Z1 Z2 Z3 இன்ட்டு Z3 பார் பிளஸ் இதெல்லாம் மாடுலஸ்குள்ள இருக்குது. இங்க என்ன வந்திருக்குன்னு பாரு. Z1 Z2 Z3. ஸோ எல்லாத்துலேயுமே Z1 Z2 Z3 வந்துடும். Z1 Z2 Z3 இன்ட்டு இங்கே என்ன வந்துருதுன்னா Z2 பார் பிளஸ்
இங்க என்ன வந்துருதுன்னா அதே மாதிரி Z1 Z2 Z3 Z1 Z2 Z3 இன்ட்டு Z1 பார். இதெல்லாம் ஒரு மாடுலஸ்குள்ள இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன காமன் எடுக்க முடியும்னா Z1 Z2 Z3 காமன் எடுத்துடலாம். Z1 Z2 Z3 காமன் எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்குது Z1 பார் இருக்கு, இங்க என்ன இருக்கு Z2 பார் இருக்கு, இங்க என்ன இருக்கு Z3 பார் இருக்கு. அப்போ Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பார் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இது இந்த கடைசியில் இருக்கிறது முதல்ல எழுதிக்கிறேன், நடுவில் இருக்கிறது நடுவில் எழுதிக்கிறேன், இதில் இருக்கிறது அது கடைசியில் எழுதிக்கிறேன். இது எல்லாமே எதுக்குள்ள இருக்குதுன்னா ஒரு மாடுலஸ்குள்ள இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ மாடுலஸ்குள்ள Z1 Z2 Z3 இன்ட்டு Z1 பார் பிளஸ் Z2 பார் பிளஸ் Z3 பார்னு இருக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எழுதிக்கிறேன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 இன்ட்டு பார்ல Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 ஹோல் பார்னு நம்ம எழுதலாமா? இப்படி ஒரு ஃபார்ம்ல நம்ம பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? Z1 plus Z2 plus Z3 whole bar equal to Z1 bar plus Z2 bar plus Z3 bar அப்படின்னு சொல்லி எழுதலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதனால இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இல்லையா? மல்டிப்ளிகேஷன்ல இருந்துன்னா என்ன செய்யலாம்? பெருக்கல் இருந்துன்னா தனித்தனி மாடுலஸா போடலாம்னு சொல்லி பார்த்துருக்குறோமா? அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 ஹோல் பார் அப்படின்னு எழுதிக்கலாம். இன்னொரு ஃபார்ம்ல நம்ம பார்த்தோம், மாட் Z பார்னாலும் மாட் Zனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மாடுலஸ் ஆஃப் Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்னு சொல்லி முதல் நாள் மாடுலஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நடக்கும்போது நடத்தினேன். மாட் Z பார் ஈக்குவல் டு மாட் Zன்னு சொல்லி நடத்தணும். அப்ப என்ன செய்யலாம்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து தனித்தனியா மல்டிப்ளிகேஷன்ல எழுதிக்கலாம். மாட் Z1 இன்ட்டு மாட் Z2 இன்ட்டு மாட் Z3 அப்படின்னு எழுதிட்டு இதை வந்து என்ன எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா மாட் Z பார் ஈக்குவல் டு மாட் Zங்கிறதுனால. இப்ப சம்ல என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கிறத பாருங்க. மாட் Z1 1ன்னு கொடுத்துருக்குறாங்க, மாட் Z2 2ன்னு கொடுத்துருக்குறாங்க, மாட் Z3 3ன்னு கொடுத்துருக்குறாங்க, மாட் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ மாட் Z1ங்கிறது 1, மாட் Z2ங்கிறது 2ன்னு கொடுத்துருக்குது, மாட் Z3 3ன்னு கொடுத்துருக்குறாங்க, மாட் Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆச்சு? டக்குன்னு சொல்லணும் பார்க்கலாம், எவ்வளோ ஆச்சு? 6 கால்குலேட்டர் வேணுமா? அப்பா இதுக்கே கால்குலேட்டர் வேணுமாட்டு இருக்குது. 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு 6. சரியா? ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் செம்ம. என்னுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க செம்ம. ஸோ அப்போ வந்து இதில் கொடுத்துருக்கிற 9 4 1 இருக்குது இல்லையா? ஸோ இந்த 9 4 1ங்கிறது இதுலேருந்து வருது, இதுலேருந்து வருது, இதுலேருந்து வருது. ஸோ அது அழகாக அப்படி டிசைன் பண்ணி தான் இந்த சம் வந்து வந்திருக்கு. சரியா? இது ஒரு முக்கியமான சம்மு. இந்த சம்மை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இன்னொரு கான்செப்ட் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, யூஸ்வலா ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுன்னா இப்போ எக்ஸ் பவர் என் பிளஸ் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு nth டிகிரி ஈக்குவேஷன் n படி கொண்ட சமன்பாடு இருந்ததுன்னா அதற்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? யார் வேணா சொல்லலாம். இதற்கு எத்தனை தீர்வுகள் உண்டு? எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கு? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் இருந்தால் அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ இருக்கும்? 2 வேல்யூ இருக்கும். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு ரெண்டையும் தீர்த்து எக்ஸுக்கு 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இதே ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் கியூப்ல இருந்ததுன்னா எத்தனை தீர்வுகள் இருக்கும்? எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி பிளஸ் எக்ஸெட்ரான்னு இருந்தால் இதுக்கு எத்தனை வேல்யூ வரும்? 3 வேல்யூஸ் வரும். அப்படின்னா எக்ஸ் பவர் என்ல இருந்தால் எத்தனை வேல்யூ வரும்? n வேல்யூஸ் வரும். சரியா? ஸோ இது வந்து என்னன்னா நம்ம இது வந்து n சொல்யூஷன்ஸ் n தீர்வுகள் உண்டு அப்படிங்கிறது நம்ம வந்து இது என்னன்னு சொல்றோம்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இயற்கணிதத்தினுடைய அடிப்படை தேற்றம், அதன்படி இத்தனை தீர்வுகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே வந்து நமக்கு ஈக்குவேஷன் வந்து இசட்ல இருந்ததுன்னா இசட் பவர் n பிளஸ் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன்ல
எத்தனை சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா n சொல்யூஷன்ஸ் இருக்கணும். இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இதோட அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து சம் மூலமா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ அடுத்த சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 2.16. சக்தி நாராயணா படிக்கலாமாப்பா? படி. So that z square equal to z bar has 4 solutions. 4 solutions இல்லையா? ஓகே. z ஸ்கொயர்ல இருந்ததுன்னா ஆக்சுவலா நமக்கு எத்தனை சொல்யூஷன் வரணும்? ஸ்கொயர்ல இருந்துன்னா எத்தனை வரணும்? நியாயமா பார்த்தா எத்தனை வரணும்? 2 தான் வரணும். ஓகே. ஸோ z ஸ்கொயர்ல இருக்கிறதுனால இதுக்கு எத்தனை சொல்யூஷன் நியாயமா கிடைக்கணும் அப்படின்னா 2 சொல்யூஷன்ஸ் தான் கிடைக்கணும். ஆனா இது எதனால இதோட அதிகமாகுது? இது ஆன்சர்ல சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சமன்பாட்டிற்கு 4 தீர்வுகள் உண்டு என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார் என்ற சமன்பாட்டிற்கு 4 தீர்வுகள் உண்டு என நிறுவுக அப்படிங்கிறது இந்த சம். 4 சொல்யூஷன்ஸ், 4 சொல்யூஷன்ஸ். இதுல இந்த z பார் வந்ததுனாலதான். z பார் வராம இருந்திருந்தா இவ்வளவு தொந்தரவே வந்திருக்காது. ஸோ எந்த இடத்துலயாவது ஈக்குவேஷன்ல பார் இருந்ததுன்னா, எத்தனை பார் இருந்ததுன்னா அங்க ஏதாவது தொந்தரவு தான் வரும். ஸோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இங்க z பார் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ட்ரபிள் வருது. ஸோ இப்போ இது என்னன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா z ஸ்கொயர் அப்படின்றது இல்லையா, ரெண்டு சொல்லி நான் மாடுலஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார்னு வந்துருது. அப்போ மாடுலஸ் ஆஃப் z ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். மாட் z ஸ்கொயருங்கிறத மாட் z ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார்ங்கிறது எவ்வளவு? மாட் z இல்லையா? இது ஃபார்முலா. therefore mod of z whole square minus mod z equal to 0. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துருச்சு. therefore இப்போ என்ன ஆச்சுன்னா mod z நான் வந்து காமன் எடுக்கிறேன். அப்படி காமன் எடுத்தா இங்க என்ன வருதுன்னா ஒரு mod z, இது mod z வெளியில வந்ததுனால 1ன்னு வந்துருது. that is equal to 0. therefore இப்போ என்ன கிடைச்சிருக்குதுன்னா எனக்கு mod z இந்த ரெண்டையும் பெருக்குனா 0 வருதுன்னா இந்த வேல்யூ 0 இருக்கணும், இல்லைன்னா இந்த வேல்யூ 0 இருக்கணும். therefore mod z equal to 0 or mod z minus 1 equal to 0. ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஒன்னா mod z 0 ஆகணும், இல்லைன்னா mod z ஸ்கொயர் மைனஸ் 1 0 ஆகணும். அப்போ 0 இன்ட்டு அப்படின்னு 0 ஆக முடியும். mod z 0 ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டாலே இது வந்து zங்கிறது x பிளஸ் ஐவைன்னு வச்சுக்கோங்க. அப்போ mod zங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரும் பாசிட்டிவ், ஒய் ஸ்கொயரும் பாசிட்டிவ். ஆனால் அதனுடைய வேல்யூ 0 ஆகுதுன்னா எக்ஸ் ஒய் 0 ஆயிருக்குதுன்னு அர்த்தமா? அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா mod z ஈக்குவல் டு 0ன்னு சொன்னா this mod z ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். என்னது? z ஈக்குவல் டு 0 என்பது ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிடலாம். என்பது ஒரு தீர்வு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா z ஈக்குவல் டு 0 இஸ் எ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இங்க மிச்சம் இருக்குது பாரு, என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்கிறோமா? அதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? mod z ஈக்குவல் டு 1. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணினா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் 1. இதுக்கு என்ன ஃபார்முலா? z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர். அப்போ z பார் ஈக்குவல் டு எவ்வளவு? 1. அப்போ z பார் ஈக்குவல் டு எவ்வளவு? 1/z. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா ஒன்னா இதுக்கு z ஈக்குவல் டு 0 சொல்யூஷனா இருக்கணும், அல்லது z பார்னுடைய வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 1/z இருக்கணும். z பார் ஈக்குவல் டு 1/zன்னு இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல. ஸோ z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார். அந்த z பாருக்கு பதிலா என்ன வேல்யூ வந்துருது? தட் இஸ் ஈக்குவல் டு 1/zன்னு இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ அந்த z எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணினா என்ன வந்துருது? z கியூப் ஈக்குவல் டு 1 வந்துருச்சா? இதுல z பாரே இல்லாம z கியூப் ஈக்குவல் டு 1 வந்துருச்சா? ஸோ z கியூப் ஈக்குவல் டு 1க்கு பவர் 3 இருக்கிறதுனால இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருந்தாகணும்? 3 சொல்யூஷன்ஸ் இருந்தாகணும். ஸோ which has 3 solutions. which has 3 solutions. இதற்கு 3 தீர்வுகள் உண்டு.
இப்போ 3 தீர்வுகள் உண்டுன்னு சொல்லிட்டோம்னா முதலியே ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு? Z ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு தீர்வுன்னு சொல்லியாச்சு. இப்போ மறுபடியும் 3 தீர்வு இருக்குது. அப்போ மொத்தமா இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை தீர்வு வந்துருச்சு? 4 தீர்வு வந்துருச்சு. அதுதான் அவங்க நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. Therefore, the given equation has 4 solutions. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் உண்டு? 4 தீர்வுகள் உண்டு. ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு 4 தீர்வுகள் உண்டு. எதனால 4 தீர்வு? Z ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு தீர்வா மாறி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ல Z கியூப் ஈக்குவல் டு 1ன்னு வந்ததுனால அதுல இருந்து ஒரு 3 சொல்யூஷன் வந்தது. ஸோ மொத்தமா இதையும் சேர்த்திக்கும் போது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டுக்கு 4 தீர்வு. இந்த சமன்பாட்டுக்கு 3ம் இங்க ஆல்ரெடி இதுல இருந்து கண்டுபிடிச்சு வந்ததுல இருந்து 1ம். ஸோ மொத்தமா எவ்வளவு ஆயிருக்குன்னா 4 சொல்யூஷன் ஆயிருக்குது. ஸோ Z² ஈக்குவல் டு Z பார். ஏன் இதுல வந்து 2 தீர்வுன்னு வரலைன்னா இந்த Z பார் தான் நமக்கு தொந்தரவு பண்ணது. ஸோ அந்த Z பார் தொந்தரவு பண்ணதுனால நம்ம என்ன செய்யறோம்னா இது இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது 2ஆ பிரியுது. எப்படி 2 ஆப்ஷன் பிரிஞ்சுது? ஒன்னா Z ஈக்குவல் டு 0 சொல்யூஷனா இருக்கணும், இல்லைன்னா Z பார் ஈக்குவல் டு 1/Z இருக்கணும். ஸோ Z ஈக்குவல் டு 0 ஒரு சொல்யூஷன் நிறுத்தி வச்சுக்கிட்டு Z பார் ஈக்குவல் டு 1/Z மறுபடியும் இதுல கண்டுபிடிச்ச Z கியூப் ஈக்குவல் டு 1ன்னு வந்ததுனால இப்போ இதுல 3 சொல்யூஷன் வந்தது. ஆல்ரெடி 1 இருந்தது. ஸோ மொத்தமா எவ்வளவா இருக்குன்னா 4 தீர்வுகள் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ எக்ஸசைஸ் 2.5ல 9th சம். ஸோ இந்த சம்மை பார்த்து முடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிருதுன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிருது. ஸோ அந்த சம் என்ன சொல்லிக்கணும்னா ஷோ தட் Z cube plus Z cube plus 2Z bar equal to 0 has 5 solutions. Z cube plus 2Z bar equal to 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் உண்டு என காட்டுக. இதுதான் நமக்கு வந்து கணக்கு. Z cube வரதுனால இதுக்கு 3 தீர்வு தான் இருக்கணும் நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து 5 ஏன் இந்த கன்ஃபியூஸ்னா பார்க்கு போனா எப்பவுமே கன்ஃபியூஸ் தான். இந்த இடத்துல பார் வந்துருச்சு இல்லையா, அதனால கன்ஃபியூஸ். ஸோ Z cube plus 2Z bar equal to 0 அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன். ஸோ அதுல இருந்து Z cube equal to இந்த 2Z bar அந்த சைடு வந்துருச்சுன்னா என்ன இருக்குன்னா -2 into Z bar வந்துருது. ரெண்டு சைட்லையும் மாடுலஸ் எடு. இந்த சம்ல எல்லாத்தையும் முதல்ல மாடுலஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். தட் இஸ் ஈக்குவல் டு -2Z bar மாடுலஸ். ஸோ இது என்னன்னு எழுதிக்கலாம்னா மாடுலஸ் ஆஃப் Z cube அப்படின்னு எழுதிக்கலாம். This is equal to modulus of -2ங்கிறது 2 into modulus of Z bar. So modulus of -2 into modulus of Z bar. Modulus of -2ங்கிறது 2. அப்போ mod Z cube equal to 2 into modulus of Z barங்கிறது modulus of Z எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன் சைடா கொண்டு வந்தீங்கன்னா modulus of Z cube minus 2 into mod Z equal to 0. இந்த இருந்து என்ன காமன் எடுத்துடலாம்னா mod Z காமன் எடுத்துடலாம். எடுத்தாச்சுன்னா இங்க என்ன வருதுன்னா mod Z ஸ்கொயர் -2 equal to 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. Therefore mod Z equal to 0 or என்ன கிடைச்சிருக்குது mod Z whole square -2 equal to 0ன்னு கிடைச்சிருக்குது. ஸோ mod Z equal to 0 அப்படின்னு வந்தது இல்லையா, இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லியாச்சு. என்ன சொல்லிடலாம்னா ஒரு Z equal to 0ங்கிறது ஒரு சொல்யூஷன், இஸ் எ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ Z equal to 0 என்பது ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா போன சம்ல, அதே தான் என்பது ஒரு தீர்வு அப்படின்னு வந்துருச்சு. மீதி என்ன இருக்குது mod Z ஸ்கொயர் -2 equal to 0 இருக்குது இல்லையா. இப்போ அதை நம்ம டீல் பண்ணிக்கலாம். mod Z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு எழுதிடலாமா. mod Z ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. mod Z ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு Z இன்ட்டு Z பார். ஸோ Z பார்ங்கிறது தான் mod Z ஸ்கொயர். அப்போ Z பார் அப்படின்னு எழுதிக்கலாம். mod Z ஸ்கொயருங்கிறத ஈக்குவல் டு. அப்போ இதுல இருந்து முடிச்சுக்கலாம்னா Z பார் கண்டுபிடிச்சிக்கலாம். Z பார் ஈக்குவல் டு 2 divided by Z. இந்த Z பார் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அதுனா Z கியூப் ஈக்குவல் டு -2 into
இசட் பார் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பாரு, 2/z. இசட் பார்ங்கிறது எவ்வளவு, 2/z. அப்போ இசட் இந்த சைடு வந்து என்ன ஆகுது, இசட் பவர் 4 ஈக்குவல் டு -2 × 2 4 ஆர் இசட் பவர் 4 + 4 ஈக்குவல் டு 0. இதுக்கு எத்தனை தீர்வுகள் உண்டு, இசட் பவர் 4ல வந்துருக்குது இல்லையா, therefore which has 4 solutions. இதற்கு 4 தீர்வுகள் உண்டு, இதற்கு 4 தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு எத்தனை தீர்வுகள் உண்டு, 4. ஆல்ரெடி z = 0ங்கிறது ஒரு தீர்வா வந்திருக்குது. ஸோ மொத்தம் ரெண்டையும் சேர்த்திக்கிட்டா எவ்வளவு ஆச்சு, 5 தீர்வுகள் உண்டு, which has 5 solutions அப்படின்னு வந்திருக்கு. therefore given equation, கொடுக்கப்பட்ட சமன்பாடு, ஸோ given equation has 5 solutions, has 5 solutions. ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் உண்டுன்னா 5 தீர்வுகள் உண்டு. இந்த 5 தீர்வுகள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து z = 0 அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்குது, இன்னொன்று வந்து இந்த கடைசி சமன்பாட்டில் பவர் 4 வந்திருக்குது இல்லையா, அதுல இருந்து வந்திருக்குது. ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் உண்டுன்னா 5 தீர்வுகள் உண்டு. ஸோ இதை தான் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 சம்மு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டுமே நமக்கு என்னன்னா கொஞ்சம் முக்கியமான சம் தான், 3 மார்க்குக்கு. ஸோ அதனால இதுவரை என்ன ஆயிருக்குன்னா 2.5 எக்ஸசைஸ் வரல வந்திருக்கிறோம். சத்யநாராயணா புரிஞ்சுதான் நடத்துனதெல்லாம்? புரிஞ்சுதுங்க சார். ஓகே, மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்குதாப்பா? நீங்க நடத்துனதெல்லாம் புரிஞ்சுதா, கிளியரா? எஸ் சார். யாருக்கா டவுட் இருக்கா நடத்துனதுல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இருந்தா ரைஸ் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்ததுன்னா, கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேட்கலாம். சார் நீங்க நடத்துனதுல இந்த இடத்துல டவுட் இருக்கு, இந்த சம்ல டவுட் இருக்குன்னா கேளுங்க, அல்லது டவுட் இருந்ததுன்னா சேட்ல போடுங்க, சார் இந்த சம் டவுட் இருக்குன்னு சொல்லி கேளுங்க, மறுபடியும் கூட நடத்தலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல், பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.